சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ், பழைய இன்விடேஷன் கார்டு இருந்தால் போதும், ஆன்லைனில் இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கனவுல கூட நினைக்க மாட்டோம். அப்படி ஒரு சூப்பரான அண்ட் சிம்பிளான ஒரு சூப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்திரிக்கையில் இது மாதிரி பேக் சைடில் எம்டியாக தான் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, விநாயகரோட அவுட்லைன் இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கிட்டு இந்த வரைஞ்ச இடத்த விட்டுட்டு இன்சைட்லேயும் அவுட் சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதோட பேக் சைடில் இந்த இன்விடேஷனில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து மறைக்கிறதுக்காக நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் கோல்டு கலர் சூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்லைனில் நம்ம இதே மாதிரி ஒரு திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா மேக்ஸிமம் 150லேருந்து 200 வரைக்கும் இருக்கும். ஆனால் இதை நம்ம பழைய வெட்டிங் கார்டிலேருந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 விரலை வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 50 ரோ இருக்கிற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கலர்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு சுற்றி எடுத்துக்கலாம். 50 ரோ சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக மடக்கிட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும். கொஞ்சமாக கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை இதில் கோர்க்க போகிறேன். 4 பீட்ஸ் எடுத்து கோர்த்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி த்ரெட்டை 5 பீஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட எல்லாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் எடுத்துட்டு ஒவ்வொரு த்ரெட்டாக இதில் வந்து சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 பீஸையும் நாம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த நூல் வந்து
விழுந்துராதபடிக்கு இந்த ஃபெவிகால்லையும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் கார் இருந்துச்சுன்னா கூட காரில் ஃப்ரண்ட்டில் இதே மாதிரி கோர்த்து வச்சுக்கலாம். அந்த கண்ணாடி வச்சுருப்பாங்கல்ல அதில் கூட கோர்த்து வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இருங்க, ஆன்லைனில் இதே மாதிரி விற்கிறாங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதே மாதிரி தான் விற்கிறாங்க. இந்த சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.